ஹலோ விவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு சீரியஸ் ஆர்எல்சி சர்க்யூட்ல வி கோ ஆன் டு தி செகண்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒன்னு டிசி சப்ளை கொடுத்துருப்போம், அப்படி இல்லைன்னா இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ், யூனிட் ஸ்டெப் இம்பல்ஸ், அதுக்கப்புறம் சைனூசாய்டல் ரெஸ்பான்ஸ் பார்த்துருப்போம். இங்க பாத்தீங்கன்னா அதே யூனிட் ஸ்டெப் தான் இருக்கு, ஆனா எனக்கு என்ன இருக்குன்னா இங்க டிலேடு இருக்கு. சரிங்களா? பிகாஸ் u ஆஃப் t மைனஸ் டூ, அப்போ டிலேடு ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் கொடுத்தாங்கன்னா நான் எப்படி அப்ரோச் பண்றதுங்கிறத பத்தி இந்த வீடியோல டீடைல்டா பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய லூப் ஈக்குவேஷன் எழுத போறேன். அப்போ லூப் ஈக்குவேஷன் எழுதுனா கிடைக்கும் மைனஸ் 5 இன்டூ யூ ஆஃப் டி மைனஸ் டூ, ஓகே. ஸோ பிளஸ் 10 இன்டூ ஐ புட் ஐ ஆஃப் டி, சிமிலர்லி பிளஸ் 5 இன்டூ di of t divided by dt, which is equal to 0. If I rearrange this equation, எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5 into di divided by dt plus 10 into I of t, which is equal to 5 into u of t minus 2. So இது வந்து என்னுடைய differential equation. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா I take Laplace transform on both sides. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னா 5, ஸோ இது கிடைக்கக்குள்ள s into I of s minus I of 0 plus 10 into I of s and 5 into e power minus 2s divided by s. So we know that here the delay is represented by e power minus as. So இதெல்லாம் நம்முடைய previous videosல போட்டிருப்போம் Laplace transform அந்த கேட்டகரியில. Just you go through it. Okay. So now I rearrange all those equations. எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5s plus 10 into I of s, and the initial current through this circuit is 5 milliampere, which is given here. சரிங்களா? அப்போ therefore which is equal to 5 into e power minus 2s divided by s plus 5 into I0. I0 ஓட வேல்யூ வந்து எவ்வளோ, which is nothing but 5 into 10 to the power of minus 3. So this is the corresponding value. Or otherwise you simply take 5 outside, so it is s plus 2 into I of s. I take 5 outside, அப்போ remaining எனக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா e power minus 2s divided by s plus 5 into 10 to the power of minus 3. இந்த term மட்டும் எனக்கு இருக்கும். So இந்த 5 க்கு 5 will cancel. So therefore I of s, which is equal to e power minus 2s divided by s into s plus 2 plus 5 into 10 to the power of minus 3 divided by s plus 2. So இப்போ இங்கே வந்து ரெண்டு டேர்ம் கீழே இருக்கு. ஸோ இதை செப்பரேட் பண்றதுக்காக I apply partial fraction method. இதை வந்து நான் அப்ளை பண்ண போறேன். அப்போ therefore எனக்கு என்ன கிடைக்குன்னா இந்த e power 2s அப்படி minus 2sங்கிறது என்னுடைய டிலே, அதனால அந்த ஃபங்க்ஷனை நான் எடுத்துக்கல. So therefore 1 divided by s into s plus 2 is replaced by a divided by s plus b divided by s plus 2. So if I rearrange all those things, which is 1 equal to a into s plus 2 plus b into s. If I put s is equal to 0, சரிங்களா, அப்போ 2a which is equal to 1, so therefore a equal to 1 by 2. Similarly, if I put s is equal to minus 2, so minus 2b which is equal to 1, so therefore b is equal to minus 1 by 2. இப்போ ஏபி இதோட வேல்யூ வந்து எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ இதை நான் இங்கே ஐஎஃப்எஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இ பவர் மைனஸ் 2s, ஏயோட வேல்யூ 1 by 2, ஸோ therefore 1 by 2 into s minus 1 by 2 into s plus 2 plus 5 into 10 to the power of minus 3 divided by s plus 2. இந்த e power minus 2s உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போ therefore 1 by 2 into e power minus 2s divided by s minus 1 by 2 e power minus 2s divided by s plus 2
plus 5 into 10 to the power of minus 3 divided by s plus. If I take the inverse Laplace transform here, then I get 1 by s, 1 by 2. 1 by s ஓட வேல்யூ வந்து எனக்கு என்னது, which is nothing but u of t here. அப்படின்னா 1. பட் இங்க வந்து எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா e power minus 2s இருக்கறனால u of t is replaced by u of t minus 2. Similarly, minus 1 by 2, s plus 2 is replaced by 1 by s plus 2 is replaced by e power minus 2t அப்படின்னு என்னால எழுத முடியும். பட் இங்க e power minus 2s அந்த டிலே இருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷனை u of t minus 2 அப்படிங்கிற டேர்ம் எல்லாம் போட்டுக்கிறேன். பட் இங்க விஷயம் நல்லா அப்சர்வ் பண்ண வேண்டியது, இந்த இடத்துல நீங்க t minus 2 போடக்கூடாது. நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸை நீங்க கோ த்ரூ பண்ணீங்கன்னா யூ கெட் த கிளியர் கட் ஐடியா. இந்த டிலே ஃபங்க்ஷன் எப்படி அப்ளை பண்றது உங்களுக்கு கிளியர் கட்டா புரியும். அண்ட் பிளஸ் ஸோ இதை பண்ணோம்னா 5 into 10 to the power of minus 3 into e power minus 2t. ஸோ இங்க வந்து எனக்கு எந்த டிலே ஃபங்க்ஷனுமே உள்ள இல்லை, அதனால ஐ சிம்பிளை மல்டிப்ளை பை u of t. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இஃப் ஐ டேக் திஸ் 1 by 2 minus 1 by 2 e power minus 2t into u of t minus 2 plus 5 into 10 to the power of minus 3 into e power minus 2t into u of t ampere. So this is the expression for the current through the inductor in time domain. I hope it is very well clear. Thank you.